சிந்தி. ஒரு மாசம் கழிச்சு இங்க வந்திருக்கோம். ஆமா உங்க எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா போன மாசம் நாங்க பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நம்ம இந்த மாசம் என்ன பண்ண போறோம்? இந்த மாசமும் அதே மாதிரி ஒரு கதைக்கு போலாமா? அப்படியா? ஆமா ஓகே ஓகே நேர்ல போய் காட்டிடுவோமா? ஆமா நம்ம கதையை காட்டிடுவோம். வாங்க 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 வாங்க. சென்னையில என்னப்பா வெயில் இது? ஐயோ கொளுத்துதுடா வெயில். சீ இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே வேர்த்து ஊத்தி. ஐயோ சரி சரி, வெல்கம் டு மெட்ராஸ் எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷன்ல பத்தி சொல்லணும்னா சிறப்பான பொருள்கள்லாம் நாங்க காட்டுவோம். இதை நீங்க பார்த்து செம்மையா சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போலாம். ஆக்சுவலா இந்த எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட்டை காட்ட போறேன். என்னோட ப்ராடக்ட் மாதிரி இந்த உலகத்துல சிறந்த ப்ராடக்ட்டே கிடையாது. அவ்வளவு சூப்பர் ப்ராடக்ட், பெஸ்டான ப்ராடக்ட். எங்க ப்ராடக்ட்டை பாக்குறீங்களா? அங்க பாருங்க, சும்மா தக தக தகன்னு வெள்ளையா மின்றாம பாருங்க எங்க ப்ராடக்ட். பாருங்க, நான் ரொம்ப புகழக்கூடாது, நீங்களே பாருங்க எவ்வளவு பேர் ஆட்ட பார்க்க வராங்க, என் ப்ராடக்ட்டை பார்க்க வருவாங்க பாருங்க. ஓகே நீ கலெக்ஷனுக்கு போயிடலாம். அங்கிள் அங்கிள் அங்கிள். பாப்பா சொல்லுமா. அந்த ஒயிட் ஆட்டு செம்ம அழகா இருக்கு அங்கிள். தெரியுமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். செம்ம அழகுல எவ்வளவு அழகுப்பா, செம்மையா இருக்கு அங்கிள். அங்கிள் அது எனக்கு கிடைக்குமா அங்கிள்? ஆக்சுவலா நீங்க எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கீங்க, இங்க பார்க்க மட்டும் தான் முடியும். அங்கிள் அப்ப நான் டெய்லி இத பார்க்க வரணுமா அங்கிள்? கண்டிப்பா கண்டிப்பா வாங்க அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள், நான் டெய்லி கண்டிப்பா வருவேன் அங்கிள். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஓகே அங்கிள், நான் கண்டிப்பா அங்கிள், நான் மட்டும் இல்லாம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரேன் அங்கிள். ஓகே ஓகே ஓகே, பாத்தீங்களா அந்த பொண்ணு சொல்றத கேட்டீங்களா? இப்படிதான் என் பிசினஸ் அல்லோ சும்மா. ஐயோ கொஞ்ச நேரத்திலே 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். ஐயோ சூப்பர் சூப்பர், இன்னும் நிறைய பேர் வந்தா நல்லா இருக்கும், பாப்போம். பிரதர் 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 ஆமா பிரதர். பிரதர் அந்த ஹார்ட் ஆமா அங்க இருக்குல்ல, அது உங்களோடதா? என்னோட உங்களோடது. சொல்லுங்க. செம்மையா இருக்கே பாக்கவே. தேங்க் யூ பிரதர். அது இந்தியாலே யாகிட்ட மட்டும் தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ரொம்ப அழகா இருக்கு, ஒரு பிரைட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இத பார்க்கணும்னா இங்க தான் வரணுமா? கண்டிப்பா கண்டிப்பா, இது ரொம்ப அரிய வகையான ப்ராடக்ட். இது இங்க மட்டும் தான் கிடைக்கும், அதுவும் யாகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஓகே 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 பிரதர், அப்ப நான் டெய்லி கண்டிப்பா இத பார்க்கிறதுக்காக வாங்க வாங்க எக்ஸிபிஷனுக்கு கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன் பிரதர். சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே 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 பிரதர், பை பிரதர். செம்ம அழகா இருக்குல்ல அப்பா, செம்ம எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே நிக்குது அது. ஓகே நாளைக்கு வருவோம் அது. பாத்தீங்களா எல்லாம் வாங்கிட்டாங்க. வா வா என் செல்லமே, வா வா வா, இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிடுச்சு. ஐயோ ஒரே நாள்ல 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் நீனு. சூப்பர், இதே மாதிரி நாளைக்கு வா, நிறைய நிறைய சம்பாதிக்கணும். ஓகேவா? போ போ போ, பத்திரம் வா, அந்த பொட்டிக்குள்ளே ஏறு நீனு. ஏய் ஏய் எல்லாம் கவனிச்சிங்களா? நான் தான் இந்த ஏரியாலே மாசு. எவனாச்சும் என் கிட்ட வர முடியுமா? நான் இல்லாட்டி இங்க யாருமே கிடையாது. செம்ம அழகுனா யாரு? அது நான் மட்டும்தான். இந்த ஒயிட் ஹார்ட்னா அவ்வளோ ஃபேமஸ் இந்த ஏரியா ஃபுல்லா. ஏரியானா இந்த எல்லா இடம் ஃபுல்லா நாங்க தான் ஃபுல் ஃபேமஸ். இருக்கிறதுல ஹார்ட்னா அது நான் தான். பெஸ்ட் ப்ராடக்ட்டும் நான் தான். யார் அது? நான் பேசிட்டு இருக்க நேரத்துல சத்தம் போட்டுக்கிட்டு. வாவ் சார், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ஏய் அது எனக்கே தெரியும், நீ என்ன வந்து சொல்றது? சார் நீங்க வெள்ளையா கியூட்டா லவ்லி, ஐயோ அம்மா சூப்பரா இருக்கீங்க. அது எனக்கே தெரியும், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. கிட்ட எனக்கு ஏதாவது தண்ணி இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை. உனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? அதாவது நீங்களும் நானும் அது எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? என்னது உன் கூடயா? ஆமா. சரி, எனக்குன்ட்டு ஒரு கெத்து இருக்கு. நான் எவ்வளவு அழகா இருக்கேன், பார்க்கவே மாசா சுத்திக்கிட்டு இருக்கேன். உன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொல்ற? நீ உன்னை கண்ணாடியில பாத்திருக்கியா? நீ இருக்கட்டும் பிரதர், ஆனா நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தள்ளி என்கிட்ட நிக்காத, உன் கலர் என் மேல ஒட்டிக்கும். நீ என்கிட்ட நிக்காத, கிளம்பு ப்ளீஸ் ப்ளீஸ் பிரதர், என்ன உங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுல ஏரியாலே நான் தான் மாசு. யார் இவன்? எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. நானா எங்க இருக்க வேண்டிய ஆளு, இவன் வந்து என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க போறானா? வெல்கம் டு மெட்ராஸ் எக்ஸிபிஷன்.
நேத்து மாதிரியே இன்னைக்கும் நம்மளுடைய பிசினஸ் அல்ல போகுது. இந்த எக்ஸிபிஷன்லயே நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன், நான் தான் பணக்காரன். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட நேத்து ஒரே ஒரு பொம்மை மட்டும் தானே இருந்துச்சு. இன்னைக்கு என் பிசினஸ் இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லி இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திருக்கேன். பாக்குறீங்களா அந்த ப்ராடக்ட்? எவருக்கு பாத்தீங்களா? சும்மா ரெட் கலர்ல தக தக தகன்னு. ஆல்ரெடி ஒயிட் கலரே பின்னும், இனிமே ரெட் வேற. ஐயோ நான் படக்காதான் போறேன். சரி 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 வியாபாரம் போட்டோம். சூப்பரா இருக்கு. ஐயோ அந்த ரெட் ஆட்டை பாருங்க. ஐயோ அந்த ஒயிட் ஆட்டை விட இந்த ரெட் ஆட்டு என்னமோ அது கிட்ட இருக்குப்பா. என்ன அழகா இருக்கு, தக தக தகன்னு இருக்கு. ஐயோ சூப்பர். இதை பார்க்கறதுக்குன்னு டெய்லி வரலாம் போலயே. என்ன அழகியா இது, சான்ஸே இல்லை. ஐயோ வாட் a பியூட்டி, வாட் a பியூட்டி. இந்த ரெட் கலர் இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு, அழகா இருக்கே. மம்மி கிட்ட சொல்லி இதை வாங்கணும். என்ன அழகா இருக்கு, சூப்பர். இதை நான் வாங்கினா என் பெட்ரூம்ல என் பக்கத்திலே வச்சுப்பேன். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? செம சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நேத்து மாதிரியே இன்னைக்கும் வியாபாரம் பின்னி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ ஒயிட் ஆட் எப்படி இருக்க? எவ்வளவு கலெக்ஷன் போச்சுன்னு தெரியல, பாப்போம். 100, 200, அதுலயும் ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கு. 300. சே என்ன ஒயிட் ஆட், உன்னை நான் ரொம்ப நம்பினேன். இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணிருக்க. சே வேஸ்டா நீனு. இனிமே உன்னை தூக்கி குப்பையில தான் போடணும். சே அப்படி தூக்கி போடுங்க. அதை சீ தேவையே இல்லை இதெல்லாம். ரெட் ஆட் நீ எவ்வளவு சம்பாதிச்ச? 100, 200, 1000, 5000. ஐயோ சூப்பர் ரெட் ஆட். உண்மையாவே நீ பெரிய ஆள் தான். ஐயோ ஒரே நாள்ல 5000 சம்பாதிச்ச. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை வச்சாலே போதும், நான் காரு பங்களா வீடு செட் ஆயிடுவோம். செம. ஓகே ஓகே, இனிமே நீதான் சொத்து, நீதான் ப்ராடக்ட். என்ன நேத்து வரைக்கும் நான் செம்ம அழகா இருந்தேன்னு சொன்னவரு என்னோட முதலாளி இன்னைக்கு என்ன வேணான்னு குப்பையில தூக்கி போட சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ யாருமே அதை ஒண்ணு தூக்கி குப்பையில போடல, போடுங்க அப்படி. ஐயோ ஐயோ என்ன நேற்று வரைக்கும் அழகா இருக்கேன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வேணான்னு ஒதுக்கிட்டாங்களே. யாருமே இப்ப என் சைடு இல்லவே இல்லையே. எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கே. நான் அழகா இல்லையா? பிரதர் இல்ல பிரதர், நேற்று வரைக்கும் நான் அழகா இருந்தேன்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பிரதர். இப்ப மட்டும் என்ன, நீங்க தான் அழகு, நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் அழகா இருக்கீங்க. இல்ல பிரதர், நான் இன்னைக்கு என்ன பாக்குறவங்கள என்ன குப்பையில தூக்கி போட சொல்லிட்டாங்க பிரதர். யார் அவன் சொன்னது? என்னை விட ரெட் ஆட் ஒண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப எனக்கும் அதே மாதிரி ஆகணும்ட்டு ஆசையா இருக்கு பிரதர். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ நீங்க அழுவாதீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்ப என்ன உங்களுக்கு, நீங்க வந்து ரெட் ஆகணும் அவ்வளவுதானே? ஆமா, அப்பதான் நான் அழகா இருப்பேன். அப்பதான் என் முதலாளி என்ன திருப்பி என்ன எடுத்து சேர்த்துப்பாரு பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? எனக்குன்னு நீங்க வேற யாருமே இல்ல பிரதர். என்ன பண்றேனே தெரியல. நான் இருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலையில நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரி சரியா? ஓகேவா? பத்திரம் அந்த 9 மணிக்கு அங்க பக்கத்து தெருவுல வந்துருங்க. சரியா? நான் அங்க வந்து பாக்குறேன். ஓகேவா? சரி ஓகே கண்டிப்பா வந்துருங்க. ஓகே பிரதர். இவரு நம்மள இங்க பாக்குறதுக்கு வர சொன்னாரு. நம்மளும் வந்துட்டாச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், யாரையுமே ஆளே காணுமே. பிரதர் எங்க அங்க வந்துட்டீங்களா? சூப்பர் கரெக்ட்டா டைம்க்கு வந்துட்டீங்களா? இருங்க நான் வரேன். வாங்க பிரதர். நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். இங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பிரதர். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ நீங்க கவலையே படாதீங்க, நான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் உங்களை. இப்போ நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இது போங்க, அங்க ஒரு ரூம் தெரியுதா? ஆமா பிரதர். அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருப்பாரு, அவரு உங்களை சரியாக்கிடுவார். சரியா? நீங்க பத்திரமா போங்க, நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க. போங்க.
ஓகே இந்த ரூம் தானே சொன்னாங்க. இங்க டாக்டர் யாருமே இருந்த மாதிரி தெரியல. நர்ஸ் அத எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? அந்த பேஷண்ட் அதுல படுக்க வைங்க. எல்லாம் ரெடியா? அதுல படுங்க. லைட்டா கண்ணை மூடுங்க. கண்ணை மூடியாச்சு டாக்டர். ஓகே இருங்க நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். வாவ் செம்ம அழகாயிட்டேன். செம்ம கியூட்டா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கே கண்ணாடியில் பார்த்தா இவ்வளோ ரெட்டாவா? அந்த ரெட்டோட நம்ம செம்ம அழகா இருக்கோமே. இப்போ நம்ம எக்ஸிபிஷன்ல இருந்தா இப்போ நம்ம தானே கிங்கு. வாவ் செம்ம கியூட்டா இருக்கேன். இப்போ எப்படி இப்போ நம்ம ரெட் ஆனது காரணம் வந்து நம்ம பிரதர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல. அவரை போய் பார்த்து அவர்கிட்ட நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். ஆனால் செம்ம அழகாக இருக்கேன்லப்பா. அவர் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு நமக்கு. வா இத்தனைக்கும் அவர் நமக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ் கூட ஆகல. நம்ம முதல்ல போய் அவரை பார்த்து உடனே பேசிட்டு வரேன். பிரதர் 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 எங்கே இருக்காரு? மேலே இருக்காரா? பிரதர் 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 என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ என்னாச்சு என்னாச்சு? வா பிரதர் 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 என்ன? ஐயோ என்ன இவருக்கு? என்னாச்சு இவருக்கு? உடம்புலாம் ஐயோ ஒரே ரத்தம். என்ன ஆயிட்டு இருக்கோம் இவருக்கு? டாக்டர் 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 பிரதருக்கு என்னாச்சு? டாக்டர் 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 எங்க இருக்கீங்க டாக்டர்? டாக்டர் டாக்டர். ஆமா சொல்லுங்க டாக்டர். அவருக்கு என்னாச்சு? அவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண. அவருக்கு என்னாச்சு? அந்த அந்த காக்காக்கு கேக்குறீங்களா? அவரு தான் பிரதர் உங்களை வந்து எப்படி சொல்றது, அவருடைய ரத்தத்தெல்லாம் கொடுத்து உங்களை ரெட் ஆக்கிட்டாரு. அவரு இனிமே பார்க்க முடியாது. அவர் இறந்துருவாரு. அவ்வளவுதான், இறந்துட்டாரு அவரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சாரி சாரி சாரி. அவரோட ரத்தத்தை கொடுத்து எனக்காக அவரோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி. ஐயோ அவர் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே. அதே மாதிரி அசிங்கமா இருந்திருப்பேனே. ஐயோ எனக்காக அவரோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்னை இவ்வளோ அழகாக்கி இருக்காரு. நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லையே. அவர் என் ஃப்ரெண்டா கூட ஏத்துக்கல. ஆனா அவர் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஐயோ சிம்பி மிக்கி பாத்தியா? அந்த 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 காக்கா சூப்பர்ல அதோட ரத்தத்தையே கொடுத்து அது அந்த அந்த ஒயிட் ஆட்டு அவரு ஃப்ரெண்டா கூட ஏத்துக்கல. ஆனாலும் கூட அவரு எப்படியாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவரோட ரத்தத்தை கொடுத்துச்சு. எவ்வளவு வலிச்சிருக்கோம்ல. செம்மையா வலிச்சிருக்கோம். இத்தனைக்கும் அது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஆமா ஆமா ஃப்ரெண்டாவும் ஏத்துக்கல. ஆனா அவருக்காக இதே மாதிரி ஆமா ஆமா சிம்பி நம்ம கூட சில நேரத்துல இந்த மாதிரிதான் ஏசுபா கிட்ட நாம இது வேணும் அது வேணும்னு கேட்போம். ஆனா எல்லாமே கடைசிட்டு அப்புறம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிடுவோம். எவ்வளவு அப்போ ஏசுபா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பார்ல. ஆமா மிக்கி இனிமே நம்ம ஏதாவது நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஏசப்பாக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் மிக்கி. ஆமா சிம்பி. பாத்தியா சிம்பி இந்த கதை சூப்பரா இருந்துச்சுல. சூப்பர் மிக்கி. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மந்த்தும் வேற ஒரு சூப்பர் கதையோட மீட் பண்ணலாம். ஆமா நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே கீழ இருக்க பெல் பட்டனையும் அமுக்கணும். ஓகே பை. ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம்.